அன்பார்ந்த தாமிரபரணி மாணவர்களே, நாம் இந்த காணொளியில் குப்ளோ பர்னஸ் செயல்படும் விதத்தையும் அதன் நன்மை மற்றும் தீமைகளையும் பற்றியும் காண்போம். குப்ளோ பர்னஸ் முக்கியமாக காஸ்ட் அயர்ன் அதாவது வார்ப்பு இரும்பை உருக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு செங்குத்து வடிவ உலை ஆகும். இதன் வேலை செய்யும் முறையை காண்போம். முதலில் எரிபொருளான கோக், ஐரன் ஸ்கிராப் மெட்டல், வேதிப்பொருளான லைம்ஸ்டோன் ஆகியவை அடுக்குகளாக உலையில் போடப்படும். பிறகு உலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள எரிபொருளான கோக் தீப்பற்ற வைக்கப்படுகிறது. இந்நிலையில் ஃப்ளோயர் மூலம் காற்று உலைக்குள் செலுத்தப்படுகிறது. காற்றுடன் எரிபொருளான கோக் எரிந்து அதிக வெப்பத்தை உருவாக்குகிறது. இந்நிலையில் மேலிருந்து கீழே வரும் உலோகம் இந்த அதிக வெப்பத்தால் உருகுகிறது. லைம்ஸ்டோன் உலோகத்தில் உள்ள அசுத்தங்களுடன் எரிந்து ஸ்லாகை உருவாக்குகிறது. உருகிய இரும்பு உலையின் கீழ்ப்பகுதியான வெல் பகுதியில் சேகரிக்கப்படுகிறது. உருகிய இரும்பு பிறகு டேப்கூல் வழியாக வெளியே எடுக்கப்படுகிறது. கசடுகள் ஸ்லாக்கூல் வழியாக அகற்றப்படுகிறது. இதன் நன்மைகளை பற்றி காண்போம். இதை இயக்குவதற்கான விலை மிகவும் குறைவு, அதிகப்படியான உருகும் திறன் கொண்டது, எளிதான கட்டமைப்பை பெற்றது. தீமைகள்: இந்த உலையை செயல்படுத்தப்படும் போது வெளிவரும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. எல்லா விதமான உலோகங்களையும் உருக்குவதற்கு ஏற்ற அமைப்புகள் இல்லை. இதற்கு இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளான கோக் நல்ல தரத்தில் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.